நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். திருத்தேர் ரத உற்சவம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேல் நாரியப்புனூர் கிராமத்தில் ஸ்ரீ மாரியம்மன் திருத்தேர் ரத உற்சவம் நடைபெற்றது. பாரதம், பெரிய நாயகி பிறப்பு, ரேணுகா சம்சாரம், மாரியம்மன் பிறப்பு, மாரியம்மன் முத்துவரம் வாங்குதல், சக்தி அழைத்தல், உள்காப்பு கட்டுதல், ஐயனார் ஊரணி பொங்கல், காத்தவராயன் பிறப்பு, துர்க்கையம்மன் ஊரணி பொங்கல், ஆரிமாலா சந்திப்பு, கோமதுரை ஊரணி பொங்கல், திரௌபதி அம்மன் ஊரணி பொங்கல், உள்ளூர் மாரியம்மன், காட்டு மாரியம்மனுக்கு ஊரணி பொங்கல், ஆரிமாலா காத்தவராயன் திருமணம், காத்தவராயன் சின்னான் மோடி எடுத்தல், கழுகுமரம் ஏறுதல், காளிக்கோட்டை இடித்தல், பால்கோடம் எடுத்தல், அலகு போடுதல், அக்கினிச்சட்டி எடுத்தல் போன்ற நிகழ்ச்சிகளில் அனைத்து சமுதாய மக்களும் சாமி வேடம் அணிந்து கலந்து கொண்டு இளைஞர்கள், பெரியோர்கள், மகளிர், சிறுவர்கள் அனைவரும் பயபக்தியுடன் தேரை இழுத்து வீதி உலா வந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக விஜய் ஸ்டீபன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி. உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு அன்னதான விழா கீழ்விஷரம் ராசாத்துப்புரம் குளத்துமேடு பேருந்து நிலையத்தில் மாஸ்டர் ஜிம் கோபிநாத் தலைமையில் அன்னதானம், நீர்மோர், பழங்கள் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ்விஷரம் குளத்துமேடு பேருந்து நிலையத்தில் உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு ராசாத்துப்புரம் முனி ஜிம் இளைஞர் அணி சார்பாக ஜிம் கோபிநாத் மற்றும் அவரது நண்பர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினார்கள். இதனைத் தொடர்ந்து தர்பூஸ், பழங்கள், மோர், வாழைப்பழம், குளிர்பானங்கள் அனைத்தும் வழங்கப்பட்டது. இந்த அன்னதான நிகழ்ச்சிக்கு அவரது நண்பர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு அன்னதான நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். சார்பில் மீண்டும் மஞ்சப்பை விழிப்புணர்வு. விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் ரோட்டரி சமுதாய குழுமம் சார்பாக பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு அனந்தபுரம் எஸ்பி பாரா மெடிக்கல் சயின்ஸ் இன்ஸ்டிடியூட்டில் நடைபெற்றது. அனந்தபுரம் ரோட்டரி சமுதாய குழுமம் முன்னாள் தலைவர், விக்கிரவாண்டி தாலுகா நுகர்வோர் கண்காணிப்பு குழு உறுப்பினர் ஜேசு ஜூலியஸ் ராஜா தலைமை தாங்கினார். தாளாளர் பச்சையப்பன் முன்னிலை வகித்தார். மாணவிகளுக்கு பிளாஸ்டிக்கினால் வரும் தீமைகளை பற்றி மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மஞ்சப்பழி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர் சுபா மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா அனந்தபுரம் எஸ்பி பாராமெடிக்கல் சயின்ஸ் படிக்கிறோம். என் பெயர் எம் வனிதா. எங்கள் இன்ஸ்டியூட்டில் மஞ்சப்பை விழிப்புணர்வு இந்த நிகழ்ச்சி நடந்ததுனால எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் அனந்தபுரம் நினைவாட்சியில் எஸ்பி பாராமெடிக்கல் சயின்ஸ் இன்ஸ்டிடியூட்டில் மஞ்சப்பை நிகழ்ச்சி விழிப்புணர்வு நடைபெற்றதால் எங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்தது. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கிளைகள் திறப்பு மற்றும் கொடியேற்றும் விழா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா மேல்பாப்பம்பாடி கிராமத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கிளை திறப்பு விழா மற்றும் கொடியேற்று விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி சங்க கொடியேற்றி கிளையினை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றினார். மாநில பொது செயலாளர் முத்து விஸ்வநாதன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் செஞ்சி ஒன்றியத்தில் காமகரம், காட்டு சித்தாமூர், புத்தகரம், பாலப்பாடி ஆகிய கிராமங்களிலும், தொடர்ந்து மேல்மலையனூர் ஒன்றியத்தில் தென்பாலை, வடுகம்பூண்டி, கோடம்பாடி, பறையம்பட்டு, தாயகுணம், மேட்டு வயலமூர், கரடிக்குப்பம், கூடுவாம்பூண்டி ஆகிய கிளைகளில் கொடியேற்றப்பட்டு சங்க கிளைகள் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாநில, மாவட்ட, ஒன்றிய கிளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இன்று மேல்மலையனூர், செஞ்சி ஆகிய 2 ஒன்றியங்களில் 20 சங்கத்தினுடைய கிளைகள் திறக்கப்பட்டு கொடியேற்றப்பட்டு பெயர் பலகைகள் திறக்கப்பட்டுள்ளது. அந்த வரிசையிலே மேல் பாப்பம்பாடியிலே தற்போது கிளை திருவிழா நடைபெற்றிருக்கிறது.
தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே விவசாயிகளிடையே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிற காரணத்தால் விவசாயிகள் பெரும்பான்மையாக இருந்தும் இந்த நாடு விவசாயிகள் நாடாக இருந்தும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் பொருளாதாரம் தொடர்ச்சியாக கீழே நோக்கி பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆக விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை, வருமானத்தை, சுயமரியாதை உயர்த்துவதற்காக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அரசியல், ஜாதி, மதம், கட்சி சார்பின்றி விவசாயிகளுடைய வாழ்வாதார கோரிக்கைகளுக்காக, அவருடைய நல்வாழ்விற்கான கொள்கைகளுக்காக ஒருங்கிணைப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் உழவர் பெருமக்களை ஒருங்கிணைத்து கிளைகளை உருவாக்கி உழவர்களுக்கு பயிற்சிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று கிளை திருப்பம் நடைபெற்றிருக்கிறது. பொதுவாகவே தற்போது தமிழ்நாட்டில் இந்தியாவை விட அதிகமான விவசாய உற்பத்தி செலவு அதிகமாக இருக்கிற மாநிலம். ஆக மத்திய அரசு கொடுக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆதார விலை என்பது தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகிறதே கிடையாது. இதே ஒரிசாவில் சத்தீஸ்கர்ல நெல்லுக்கு கிலோவுக்கு 31 ரூபா கொடுத்து அரசாங்கம் கொள்முதல் பண்ணது. மத்திய அரசாங்கம் கொடுக்கிற 23 ரூபா 50 பைசாவோட மாநில அரசாங்கம் ஒரு 8 ரூபாய் கூடுதலா கொடுக்குது. உற்பத்தி செலவு குறைவா இருக்கிற மாநிலத்தில் 31 ரூபா கிலோவுக்கு நெல்லுக்கு விவசாயிகள் கிடைக்குது. உற்பத்தி செலவு அதிகமா இருக்கிற மாநிலத்தில் நெல்லுக்கு கிலோவுக்கு 24 ரூபா தான் கிடைக்குது. அதுலயும் பாத்தீங்கன்னா மூட்டைக்கு 40 ரூபா லஞ்சமாக போயிடுது. ஆக இங்க தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு இந்திய அளவுல அதிகபட்சம் எங்க கொள்முதல் விலை வழங்கப்படுகிறோ அதையெல்லாம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை தொடங்கணும். இரண்டாவது, தமிழ்நாட்டில் வலுவான ஒரு சக்தியாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தற்போது இருக்கிறது. அது விவசாயிகளை பெரும்பான்மையாக கொண்ட சங்கமாக விரைவிலே மாற இருக்கிறது என்பதையும் இந்த கிளை திறப்பு வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய பெயர் பலகை திறப்பு விழா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த கீழ சரக்கல் விளையில் மாநகராட்சிக்கு உட்பட்ட 47வது மற்றும் 48வது வார்டில் புதிய பெயர் பலகை நிறுவப்பட்டது. இதனை இந்து முன்னணி மாவட்ட தலைவர் கிருஷ்ணகுமார் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஊர் தலைவர் ரவி, துணைத் தலைவர் அச்சுதன், செயலாளர் சுயம்புலிங்கம், இந்து முன்னணி மாவட்ட தலைவர் கிருஷ்ணகுமார், நாகர்கோவில் மாநகர் தலைவர் சிவக்குமார், பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதிபாலா, இந்து முன்னணி மாநகர செயலாளர்கள் அன்பு செல்வன், விஜய், ஊர்கோவில் நிர்வாகிகள் சிவமணி, தங்க விமல் என்ற ஜெகன், முன்னாள் கவுன்சிலர் மணிகண்டன் மற்றும் ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக சகாயராஜன். எடப்பாடி பழனிசாமி 71வது பிறந்தநாள் விழா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமியின் 71வது பிறந்தநாள் விழா நகர செயலாளர் ஜிம் எம் சங்கர் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் ஆற்காடு அண்ணா சிலை அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு அபிஷேகமும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ்.எம். சுகுமார் கலந்து கொண்டார். மகளிரணி மாவட்ட செயலாளர் ராதிகா இந்நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்திருந்தார். இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் அக்கட்சியை சேர்ந்தவர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் செயல்பட்டு வரும் ஜப்பான் ஜிட்டோ ரியோ கராத்தே பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று, இந்த நிகழ்ச்சியின் முன்னதாக தேசிய கொடி, ஒலிம்பிக் கொடி மற்றும் கராத்தே பள்ளியின் கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் மாணவ மாணவிகள் கராத்தே சாகசங்கள் மற்றும் சண்டை பயிற்சி ஒத்திகை செய்து அனைவரையும் அசத்தினர். மேலும் இந்த நிகழ்ச்சி தலைமை பயிற்சியாளர் கராத்தே MBA ஆதில் தலைமையில் நடைபெற்றது. மேலும் இதில் சிறப்பு விருந்தினராக சுதர்ஷன் பாபு, அஸ்வாக் அலி, சுரேஷ் பாபு, ஏழுமலை, ஃபைரோஸ் பாஷா ஆகியோர் பங்கேற்று பயிற்சி பள்ளியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பெல்ட் மற்றும் பதக்கம், சான்றிதழ்கள் போன்றவற்றை வழங்கி பாராட்டி ஊக்கப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியின் போது பெற்றோர்கள் உட்பட பலர் பங்கேற்று இருந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர்.